கனவு நிச்சயமாக வரத்தான் செய்யும். இல் சபை அனைத்தும் சிவசபையே. ஆகவே இல் சபையை சிவசபைக்கு தாரை வார்த்து எங்கு சயனம் கொண்ட பொழுதும் வருகின்ற காட்சி அனைத்தும் இறை சூட்சம நூலை தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தனுடைய காட்சிகளே என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி. என்னை வழிநடத்தும் சூட்சமா இறை ஆற்றல்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஏகாதசி முடிஞ்சு வீட்டுக்கு போய் சயன டைமில் கனவு கண்டேன். எனக்கு இங்கே கோமாதா பூஜை நடக்கு, நான் கொஞ்சம் தூரமான இடத்துல இருக்கேன், வரணும், நேரம் ஆகுது அப்படின்ட்டு ஆட்டோ அமர்த்தி என்னை கொண்டு போய் விடுங்கன்னு என்னுடைய உறவாளர்களையும் கூப்பிடுறேன். அப்போ ஆட்டோவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. எவ்வளோ அதை கூகுளில் தட்டி பார்க்கல, நம்பர் ஓடிக்கிட்டே இருக்குது, நிறைய 68 லட்சத்தி அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த ஆட்டோக்காரன் சொல்கிறான், இவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, நான் ஒரு எல்கை வர கொண்டு விடுதேன், அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணு உருவாகையில் கீழே வந்து அந்த பூமி பந்து அப்படி தெரியுது, அதுக்கு மேலே தான் அந்த நம்பர் இப்படி உருண்டு ஓடுது. அப்புறம் எப்படியோ சபைக்கு வந்துட்டோம். ஆனால் சபை இப்போ இருக்கிற இடம் மாதிரி இல்லை, ஒரு பெரிய ஆலயம், அதில் வந்து மஞ்சள் கலரில் தெரியுது அந்த ஆலயங்கள். அதில் கூட்டம் நிறைய இருக்குது. சாமி வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நடுவில் இருந்து சில வசை வார்த்தைகளும் வருது, நடுவில் நின்று பேசுகிறாங்க. சுற்றி கூட்டம், எனக்கு அங்கே உள்ளுக்கு போக முடியலை. அப்போ வெளியே அந்த சுற்றுப்பட்டத்தில் நிற்கேன். சங்கரன் வந்து அங்கே அப்படி சுற்றி மேற்பார்வை பண்ணிக்கிட்டு வராங்க. அதை பார்த்தேன். ஏம்மா, இது இங்கே தான் சபை தான், ஆனால் வந்து எல்லாம் மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தேன். அதுக்கப்புறம் சாமி வந்து கட்டிலில் வெள்ளை ட்ரெஸ்ஸில் தான் இப்படி சயனமாக இருந்துக்கிட்டு என் பிள்ளைகளை கூப்பிட்றாங்க, டே வாங்கடா உங்கள் அப்பா வராங்கன்னு சொல்கிறாங்க. பெரிய பையன் அதை கண்டுக்கல. ஆனால் அது சொல்லி முடிக்கவும் என் வீட்டுக்காரர் வந்து என் சின்ன பையனை குழந்த மாதிரி கொஞ்சுறாரு, என்னையும் கூட கண்டுக்கிடலை, அவனை மட்டும்தான். அப்போ நான் நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள சாமி அனுமதி இல்லாமல் யாருமே உள்ளுக்கு வர முடியாது போல் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தேன். அவ்வளோதான் சார். உணர்ந்தேன் அப்படின்னு இழுக்கியில அகத்திய பெருமான் சொல்லுவார். ஓம் அகதீசாய நமக. இந்த அம்மா வந்து ஆட்டோ பிடிச்சு சித்து சபையில கொண்டு விட சொல்லியிருக்கு. ஆட்டோவில் வந்து கிலோமீட்டர் பாருங்கன்ன உடனே டிஜிட்டல் ஓடிக்கிட்டே இருக்கான், ரொம்ப டிஜிட்டல். அது 6 இலக்க எண்ணையும் தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கு, எண்ணிக்கை ஓடிக்கிட்டே இருக்கு. அடியில் வந்து அதுக்கு அடியில் வந்து பிரபஞ்சம் தெரிஞ்சிருக்கு, கோள்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. கோள்கள் பூமிக்கு மேலே இருக்கிற மாதிரி, அங்கிட்டலாம் வேற கோள்கள் இருந்திருக்கும். அது நம்பர் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, அதை பார்த்துருக்கு. இங்கே வந்த உடனே சபை வேற. ஆட்டோக்காரன் சொன்னான்னா, இவ்வளோ தூரமெல்லாம் என்னையால் போக முடியாது, நான் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் கொண்டு உங்களை விட்டுருதேன், அதுக்கு பிறகு நீங்களே போய்க்கோங்க அப்படின்னு ஆட்டோக்காரன் சொல்லியிருக்கான். இங்கே வந்து பார்க்கையில் காட்சிகள், இறை சபை காட்சிகள் தெரிஞ்சிருக்கு. சித்தன் வந்து வெள்ளை உடையில இருந்து சத்தம் பேசுறாங்க, அதுல கொஞ்சம் சீற்றமான வார்த்தைகளும் அப்படி வருது. நம்ம சாமி தான் அடையாளப்படுத்தாங்களோ, ஆனா உங்க உருவம் எனக்கு தெரிஞ்சுது. அப்ப வந்து சபையை வந்து இந்த சங்கரம் வந்து அப்படி மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி சுத்தி வாராராம். அப்படி மாதிரி காட்சிகள் பார்த்துருக்கு இந்த அம்மா. அதுக்கு பிறகு வந்து நாராயண பெருமான் வந்து சயன சித்தன் வடிவில் உட்கார்ந்துக்கிட்டு என் வீட்டுக்காரர் அந்த பையங்களை கூப்பிட்டு, உங்க அப்பா வராரா, பேச வராரு அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பையன் கண்டுக்கிடலையாம், சின்ன பையன். அதுக்கு பிறகு காட்டில் சின்ன பையனை வந்து இவங்க வீட்டுக்காரர் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காராம். இந்த அம்மாவையும் கண்டுக்கலையாம், பெரிய பையனையும் கண்டுக்கல, சின்ன பையனை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற நிகழ்வு நடந்திருக்கு. அதனால வாழை சித்தனை மீறி வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி அகத்திய பெருமான்ட்டு அதை திருவடியில சமர்ப்பணம் பண்ணுது. ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். கலியுக தேவசித்த சபை என்னும் அற்புதமான சபை துவங்கி
அதன் ஆற்றலது மிளிர்ந்தோங்கிய அற்புதமாய அகத்தியம் தேடிய அகத்தியனை கண்டு அமர்தவம் கொண்ட சபைதனிலே உயர் சபையாய் பிரபஞ்ச மகா சபையாய் அது உயர்ந்து நிற்கின்ற பொழுது சபைக்கு கிடைத்த அற்புதமான பொக்கிஷமாம் ஆதி இறை சூட்சம நூலின் மூலமாக இறை சபையை அடைந்து உயர் சபையினுடைய அனுக்கிரக ஆற்றல் பெற்று இறை சித்தனுடைய அனுக்கிரகமும் பெற்று நெல்லையப்பன் காந்திமதி அமர்ந்த அரசாளும் அற்புத புஷ்கரணி கண்ட தாமிரபரணி நதி கரையோரம் அமர்ந்து சபையை உற்று நோக்கி இகலோக பணியாற்றும் பெண் சீடரே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சபைக்கு சபைக்கு வர வேண்டும் என்று நினைவு கூர்கின்ற சபைக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று நினைய துவங்கிய நினைவுக்குள் அச்சிந்தனை எழத் துவங்கிய அக்கணமே சபையினுடைய பேராற்றல் சிவமகா வாழை சித்தன் ஆற்றல் இல் சபையிலிருந்து புறப்பட தயாராக இருக்கின்றது என்று அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. இறைமகா பர்வத நந்தி அழைத்து வருகின்ற பொழுது அற்புதமாய் நெல்லையப்பன் நந்தியையும் ஒன்றாக அழைத்து வருகின்றது. இருவரும் பேராற்றல் ஒன்றாக இணைந்து உன்னை சபைக்கு அழைத்து வருகின்றது. தன்னுடைய சரீரம் ரணப்பட்ட பொழுதும் நடக்கின்ற அத்தகைய நிலை தவங்கி நிலை தாழ்ந்து அந்நிலை நிகழ்ந்து வருகின்ற பொழுதும் சபைக்கு ஆற்ற வேண்டிய கைங்கரிய நிலைகளை ஆற்றியே ஆக வேண்டும் என்கின்ற அற்புதமான உயர் சரணாகதி எண்ணம் கொண்டு நீர் வந்து நின்ற கணம் முன் இருக்கையில் இருந்து உன்னை கண்டவன் அகத்தியன் என்று வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. தவழ்ந்து சீராக நடக்க இயலாத காலத்திலும் சபை சகடை சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத பேராற்றல் கொண்ட சிவம் அமர்ந்த சகடையின் முன்பாக இயக்குகின்ற பாம்பாட்டியோடு இணைந்து அமர்ந்த அகத்தியன் சிவபார்வதி கோலமாய் அமர்ந்திருக்கின்ற தேவியோடு அமர்ந்த சகடை நோக்கி நீ வருகின்ற பொழுது உன்னை கண்டவன் அகத்தியன் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அமர்ந்த கணம் உனக்கு நல்ல ஆசிகளை சூட்சமமாக வழங்கி ஏற்றமுடன் உன்னை சபை நாடி அழைத்து வந்தது இறை மங்கள நந்தி என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர் காட்சிகள் என்பது யாம் உரைத்தவாறு சிவ சபை உண்மையான சீடர்களுக்கு மிக மிக சாதாரண நிலை என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறைவனோடு அமர்ந்து உரையாடுகின்ற ஆற்றல் பெற்ற சித்தனோடு உரையாடுகின்ற சரணாகதி பெற்றவன் யாவரும் புண்ணியவான்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய புண்ணியத்தை பெற்ற புண்ணியவதியாக நீர் கண்ட காட்சி நீ நினைத்தால் சபையில் வந்து நிற்கலாம், நினைத்த கணம் சபையில் நிற்கலாம். ஏனெனில் இது பிரபஞ்ச மகாசபை, உன் இல்லமும் பிரபஞ்சம் சபையும் பிரபஞ்சம் என்று. ஆனால் நீ ஏறிய சகடை இயக்குபவனுக்கு பிரபஞ்ச சபை பற்றி அறியாது. ஆகவே அவனுடைய தூரங்கள் கடந்து செல்கின்றன காட்சியாய் என்று. ஓம் அகதீசாய நமக. ஒரு எல்லை கொண்டு நிறுத்துகின்றேன் அங்கு செல் என்று கூறினானே, நீ நின்ற எல்லைதான் பிரபஞ்ச மகாசபை எல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. எங்கு நின்று பிரபஞ்ச மகாசபையை வணங்கினாலும் 14 லோகங்களிலும் இயல்பில் ஆடி நாடு நகரங்கள் தாண்டி வணங்கினாலும் அக்கணமே பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானோடு ஆற்றல்கள் அங்கு குடியிருக்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. ஆகையால் தான் நின்றது பிரபஞ்சத்தின் மேல், கண்டது பிரபஞ்ச மகாசபையை. பிரபஞ்ச மகாசபையிலே அவன் அமர்ந்திருக்கின்றான். ஆற்றலோடு சிவமகா வாழை சித்தன் பல்வேறு வடிவங்கள் கொண்டு அமர்ந்திருக்கின்றான். ஒருவரத்தை கண்டாய் ஆதி நாராயண சித்த சிவநாராயண கோலத்தை கண்டாய் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சத்திய நாராயண கோலம் கொண்டு சயன கோலத்தில் அமர்ந்திருந்தவன் அழைக்கின்றான் உனது மலையர்களை வருகின்றார்கள் வாழ்த்துகின்றான். இங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு சித்தனுடைய இயல்பு பணிதனையும் ஆற்றுகின்ற அற்புதமான சரணாகதியோடு ஆற்றுகின்ற அப்பணியாளன் சீடன் இறை சித்தனுடைய சரணாகதிக்குள்ளிருந்து வலம் வருகின்ற சீடனையும் நீர் கண்டாய் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றான். ஓம் அகதீசாய நமக. இதனையெல்லாம் கேட்கின்ற பொழுது அகத்தியனுக்கு மனம் புலகாங்கிதம் அடைகின்றது. சீடர் ஓம் அகதீசாய. உயர்வாய் சித்தன் என்னை கரம் பிடித்தான், என் தாழ் பிடித்தான், அவனை கரம் பிடியுங்கள் தாழ் பிடியுங்கள் என்று அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் எல்லாம் அறைகூவல் விடுக்கின்றார்கள். வந்தமர்ந்த சீடர்கள்
மேலும் மேலும் அவனோடு உண்மை உணர்ந்து உன் மெய் உணர்ந்து உண்மை ஞானம் எதுவென்று உணர்ந்து அவனை ஏற்றுக்கொள்கின்ற நிலைதனை காண்கின்ற பொழுது அகத்தியனுக்குள் இருந்து உலகாங்கிதம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஓம் அகதீசாய நமக. இதுதான் உண்மை சரணாகதி. அற்புதமாய் கிடைத்த காட்சி. வந்த உன் கணவான் சிறு மலரையை கொஞ்சுகின்றான், மற்ற இருவரையும் விட்டுவிட்டான் என்று உரைக்கின்றான். ஏனெனில் உங்களை வாழ்த்தி மகிழ்வடைந்து கொண்டிருக்கின்றவன் சிவமகா வாழைச்சித்தன். அம்மலலை அறியா பருவம் கொண்ட மலலை சிவமகா வாழைச்சித்தன் என்றால் என்ன, சிவசபை என்றால் என்ன என்கின்ற நிலையை முழுமையாக தெரிகின்ற பொழுது மூவரையும் சிவமகா வாழைச்சித்தன் உருவில் உனது கணவன் வாழ்த்துவான் என்றார். ஓம் அகதீசாய நமக. சூட்சமத்தில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. உனக்கு தனித்தனியான பிரித்தாளுகின்ற தன்மைதனை உனக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக சூட்சமத்தை உனக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்றார். ஓம் அகதீசாய நமக. அற்புதமான இது போன்று உயர்வான காட்சிகளை தான் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து பிரபஞ்சம் வழங்குகின்றது என்ற அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட சரணாகதியோடு வலம் வருகின்ற சீடர்கள் ஒவ்வொருவர் சீடர்களின் கண்களுக்கும் சயன கோலத்திலும் காட்சியாக காண்பார்கள், காணப்படுவார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரணாகதி ஒன்றுதான் இங்கு இருக்கக்கூடிய சொத்து. அதனை எடுக்கின்ற தன்மை கொண்டவன் சரணாகதியினுடைய உச்ச நிலை கொண்ட அற்புதமான வெகுமதியை பெறுகின்றான் என்று அகத்தியன் வாழ். ஓம் அகதீசாய நமக. உயர்வான காட்சிகள் கண்டு உன்னதமான சச்சங்க பெருவிழாவில் கலந்து தன் சரீரம் ரணப்பட்ட பொழுதும் சிவசபையை நாடி வந்து அமர்ந்த அந்நிலைக்கு உன் நிலை மாற, உன் ரணநிலை மாற அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் சித்தன் கரங்களில் இருந்து வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத திருநீற்று சாம்பல் பெற்று நெற்றியில் அணிந்து உள்ளுக்குள் 3 சிட்டிகை அளவு தற்பொழுதே அதனை இட்டு ஒரு குவளை நீர் வருக. ரணம் வெகுவாக குறைந்து வருவதை நீர் இல்லம் திரும்புகின்ற பொழுது ரணம் குறைந்து அற்புதமான நல் நடை சித்த சிவஞான சிவமகா வாழை சித்த நடை நடக்க அகத்தியன் வாழ்த்து கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக.